சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதா போனேன். அப்ப ஹி வாஸ் இன் தாம்பரம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தாங்க. அந்த ஆபீஸோட ஹெட் அவ்வளவுதான். அவங்களோட டிசிப்ளின் அந்த காரியம்லாம் பார்த்துட்டு சார்கிட்ட பேசும்போது ஐ வாஸ் ஏபிள் டு சென்ஸ் த ஹார்ட் ஃபார் த சில்ட்ரன். அந்த ஒரு காரியத்துல அவனுடைய கண்டென்ட் என்னன்னு பார்த்தேன். அங்க இருந்து சார் நம்மளோட டிராவல் பண்றாங்க, பர்சனாலிட்டி கிளாஸஸ் எடுத்துருக்காங்க, ப்ரீ ஐஏஎஸ் ட்ரைனிங் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அவங்க கண்டென்ட் நீங்க பார்த்துருக்கீங்க. இதுவே 2-3 புக்கு. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாருக்குமே ஹையர் செகண்டரியில யாருக்கு இந்த புக் இல்ல, யாருக்கு புக் இல்ல மறந்துட்டீங்க. டெக்ஸ்ட் புக்ஸோட இதை கொடுத்துருப்போம். இருக்குன்னு சொல்றவங்க கேள்வி காட்டுங்க. ஏன்னா அப்பா அம்மா தெரியாது மட்டும் இருக்கா இல்லையா. டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் அப்பா அம்மா காட்டுறீங்களா? சரி, புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். இதுல முழு விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பெற்றோராகிய நீங்க தயவுசெய்து வாங்கி, இப்ப நீங்க அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் பெற்றோரை பாராட்டுறேன். உங்க பிள்ளைக்கு என்ன வேணும் ஏது அவளுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா, மதுக்கத்த அம்மா மாதிரி. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வாங்கி அதை நீங்க நல்லா வாசித்து, அப்பா அம்மா பிள்ளைங்களோட வாசித்து, இன்னும் என்ன தேவையோ சாருடைய போன் நம்பர்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியம், சாருடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. என்னென்னமோ ஆப் இன்ஸ்டால் பண்றோம். How many of you have installed SARS app? கொஞ்சம் கை தூக்காடுங்க. It's an interactive one. Put your hands down. Put your hands down. பெற்றோர் நீங்க தயவுசெய்து அந்த போன் மாத்தாத ஒரு போன்ல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு, இட்ஸ் an interactive one. நம்ம பிள்ளைங்க அவங்களுடைய லட்சியம் சொன்னால, மை கோல், ஐ அம் ஹாப்பி அபௌட் தி ஸ்டூடண்ட்ஸ் வேர்ட்ஸ், அந்த ஆம்பிஷன் அடையிற வரைக்கும் நீங்க ஹேவ் டு டிராவல் வித் தி சில்ட்ரன். புரியுதுங்களா? நான் இப்போ கீழே கூட ஃபர்ஸ்ட் செட் பேரண்ட்டை பார்த்தேன், ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை நான் மீட் பண்ண ஒரு 10 பேர் ஆவடியில் ஒரு ஸ்டாஃப் டெத்துக்கு வந்திருந்தாங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷன் கேட்கும்போது, நீங்க ஆண்டர்பிரனர் கேள்வி கேட்டீங்கல்ல, துபாயில ஐடி கம்பெனி தே ஓன், துபாயில வேர்ஹவுஸ் கம்பெனி தே ஓன். புரியுதுங்களா? ஐஏஎஸ்ஸா இருக்காங்க, ஐபிஎஸ்ஸா இருக்காங்க, டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸா இங்க சைல்ட் ட்ரஸ்ட்ல, சாரி சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல, எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல, ஸ்டான்லில இருக்காங்க. ஸோ ஹவு தே ஆல் ரீச் ஹெட்னா ஃபாதர் மதர் அண்ட் ஸ்டூடெண்ட் டுகெதர். சரியா? ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன டிசிஷன் எடுத்துங்க. Sit with the parent, go through the book, put the app and have interaction. எப்பொழுதெல்லாம் you go down in spirit, அந்த ஆப் எடுத்து யூஸ் பண்ணி இன்டராக்ட் பண்ணி பாருங்க. சரியா? Still there are a lot more opportunities. இப்போ இதுவே பார்த்துட்டீங்கன்னா ஒரு துளி தான் ஒரு டம்ளர்ல. இன்னும் நிறைய இப்போ எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸே அங்கே தான் அனுப்பிட்டு இருக்காங்க. எவ்ரி டே தமிழ்நாட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா, இல்ல ஹைகோர்ட்ல வர வேகன்சிஸ், பேங்க்ல வர வேகன்சிஸ், பேங்க்ல டிஃபரெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், நிறைய சான்சஸ் இருக்கு. அப்பா மட்டும் ஒரே ஒரு கேட்டுக்கிறேன், கல்யாணம் பார்க்கும்போது பொருத்தம் பாக்குறீங்க, ஒரு ஜாதகம் பார்த்துட்டு 6 பொருத்தமா இருந்துச்சு, அந்த அப்பா அம்மா ஒத்துக்கல, 8 வேணும்னு கேட்டாங்க. அது எப்படியோ 1000 காலத்தை பயிர்னு சொல்றீங்க, ஆனா பிள்ளைகளுடைய எதிர்காலம் முழுசுமே அதுதான். அதுல சார் 2 டெஸ்ட் வச்சிருப்பாங்க, எழுதாத பிள்ளைங்க தான் எழுதுறீங்க, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஒண்ணு அவங்களுடைய விருப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்டிடியூட், அது வந்து கொஸ்டின்ஸ்ல இருந்து அது ரொம்ப இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணாலே போதும், இவங்களுடைய மன விருப்பம் உள் மனசுல என்ன இருக்குன்றத அது கண்டுபிடிச்சு சொல்லிடும். விருப்பம் எல்லாரும் படலாம், ஆனா அதை செயல்படுத்தி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா திறன் வேணும், ஆற்றல் வேணும், எபிலிட்டி வேணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி எங்க ஜாயின் ஆகிறதுக்கு அடுத்த டெஸ்ட் வைப்பாங்க. அந்த எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் எங்க வருதோ அதை பேஸ் பண்ணி உன் லைஃப்ல நீ என்ஜாய் பண்ணி ஒரு பிளஷரபிளா நீ நல்லா சந்தோஷமா நீ செயல்பட்டா நல்லா இருக்கும்ன்ற கோர்சஸ் என்னன்றது கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இட்ஸ் a psychology டெஸ்ட். ஆனா you will be able to achieve. அதுல முதல் 3 என்ன சொல்றாங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will be the winner. You will never be a loser. பேரண்ட்டுக்கு சில வேளை ஒத்துக்கொள்ள முடியாத சில குறிப்புகள் வரலாம். இந்த பெண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறத கூட தவற மாட்டீங்க. இதுல பிள்ளைங்க ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த பியர் குரூப் ப்ரெஷர்ல
SRM போனா நல்லா ஜாலியா சுத்தலாம், இங்க போனா அம்மா பைக் வாங்கி கொடுப்பாங்க, இங்க போனா எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சில மறைவான காரியங்களை உங்களை சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட யார் விருப்பமோ அவங்களை தாக்கத்தில் படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த டெஸ்ட் மூலமா நீங்க செலக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. எனக்கு இங்க இருக்கிற வைஸ் பிரின்சிபல்லையே எங்க அவங்கள மிஸ்ஸஸ் சோபியா அப்ரஹாம் கொஞ்சம் வாங்க முன்னால வாங்க. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் வந்துச்சு. என்ன அப்படின்னா அவங்க பையனுக்கு வந்து லீகல்ல உள்ள போனா நல்லா இருக்குன்னு வந்துச்சு. she was not இந்த கோர்ட் போட்டு கோர்ட்ல போயிட்டு திருடனோட பேசிக்கிட்டு திருடனை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ஜட்ஜி கூட கை கட்டி கீழே யுவர் லார்ட் அப்படிலாம் சொல்றது அம்மா மேடம் பிடிக்கல. புரியுதா? ஆனா when she was convinced, நான் ஷியோரா சொல்றேன் அவன்கிட்ட, you will become an high court judge, you will become a supreme court judge. He has enjoyed and learned. இன்னைக்கும் அவன் எந்த கம்பெனில எந்த பாஸ் எந்த சீனியர் இருக்கானோ he trusts him more than any other person because he has that skill. முன்னாடி நான் I was talking district judge, நான் தூத்துக்குடி district judge இருக்கிறது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லு. உன்னுடைய ஆசையும் உன்னுடைய ஆற்றலும் கண்டுபிடிச்சு அதுல ஒரே குறிப்பு வராது, 2-3 நீ பண்ணலாம். அதுல எதை நீ பண்றியோ உனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்கன்னா உலகத்துல நீ தான் சந்தோஷமான. ஸ்கூல் படிக்கிறதுலாம் முடிஞ்சு போச்சு 16 வயசுல, இன்னொரு 5 வயசுல படிப்பெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒரு 22-23 வயசுல இருந்து ஒரு 27 வயசுக்கு அப்புறம் எங்களை மாதிரி 70 வயசு 80 வயசு வாழும் பொழுது வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியும் ருசித்து வாழ்றோம்னு சொன்னா the choice you make now should be the right one. என்னமே நீங்க கேம்ஸே விளையாடாதீங்கன்னு சொல்லல, போனே நோட்டாதீங்கன்னு சொல்லல, புரியுதா? பட் எவ்ரிடே கன்சிஸ்டன்டா 2 to 3 hours for your profession நீங்க செலவழிச்சீங்கன்னா you will be the winner. So I don't want to take much of your time. தொடர்ந்து யார்கிட்ட இந்த புக் இல்லையோ புக்ஸ் மேம்கிட்ட கேளுங்க, மேம் புக் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க என்ன விருப்பமோ அதை பிளாக் வச்சு அப்பா அம்மாட்ட கொடுங்க, அவங்களும் படிக்கட்டும், நீங்களும் படிங்க. ஆப் இல்லாதவங்க ஆப் போட்டுக்கொள்ளுங்க, அதுல இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லா வழியும் உண்டு, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. சார் படிச்சு முடிச்சு நீங்க +2 போறீங்கல்ல, நீங்க கூட போன் பண்ண மாட்டீங்க, சார் போன் பண்ணுவாங்க. சார் எப்படி நம்ம பிள்ளைங்க எழுதிருக்காங்க, எதுவும் அசிஸ்டன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி 1-to-1 உங்களோட டைம் செலவழிக்க கூட சார் இறங்கி வருவாங்க. ஸோ பிக் அஃபிஷியல், நான் ஒரு ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர், அவங்களுக்கு எத்தனையோ பேர் ஒர்க் பண்றாங்க. ஹி இன்ட்ராக்ட்ஸ் வித் மினிஸ்டர் அண்ட் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு கீழே இருக்காங்க, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் மேல இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்க மேல உள்ள பாசத்துல இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கெட் த ஹெல்ப், ஓகே, கிளைம் அப் அண்ட் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ். தேங்க்யூ.